வாங்க. ம். போதும்டா, போதும். செத்தற போறான். சரி வாங்கடா போலாம். வாங்க வாங்க. இல்ல சவுந்தரம், என்னல இது? ஷோ, இப்ப எதுக்கு பாண்டி பையன்னு தவியா நிக்க? இல்லக்கா, வழக்கமான நேரத்துக்கு வந்துடுவானே, ஆடக்கானமே, அதான். ஐயா, அவர் என்ன சின்ன பிள்ளையா? 10ஆம் குறைக்கு இன்ஸ்பெக்டர் வேற. அவர் யார் என்ன செய்ய போறாக? எதுக்கு இம்பிட்டு கவலைப்படுறிய? இல்லே, இந்த ஊர்ல எவ்வளனா இருந்தாலும் அவன் மேலே கைய வைக்க மாட்டான். ஆனா அந்த வெறும் பையற்கானே வெறி பிடிச்சி அலையதாவே. இவன் கழுத்தறக்கவன் நேரம் பார்த்து அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். எப்படா வசமா மாட்டுவான் இவன் நம்ம காத்துக்கிட்டு இருக்கான். ஒருவேளை இவன் வர வழியில அவன் மண்டைக்கு பிடிச்சி இவனை குத்திவிட்டான்னா என்ன செய்ய? ஐயோ, அவனை சொல்ல முடியாதவனே, அதான் பட்டன்னு இருக்கி. நீ சொல்றதும் சரிதான்ல. இந்த சிவபாலம் வேற இங்க எசக்கி அடிச்சத சமூகத்துக்கிட்ட பத்த வைக்கிறேன் பாருன்னு சபதம் போட்டுட்டு ஓடுனா. ஆனா இந்த சிவபாலம் திரும்பி வந்துட்டானே. ஆனா சம்முவும் முத்துப்பாண்டிய எதுவும் பண்ணல. ஒருவேளை முத்துப்பாண்டி தனியா வரணும்னு காத்துக்கிட்டு இருக்கானோ? இல்ல சௌந்தரம், இத பாரு, நீ எதுக்கும் முத்துப்பாண்டிக்கு ஒரு போனை போட்டு அவன் எங்க இருக்கான்னு கேளுல. அக்கா, போன் பண்ணிட்டேன்க்கா, எடுக்க மாட்டேங்கிறானே அவன். என்னாச்சுன்னு தெரியலையே. அப்பா, முத்துப்பாண்டி, அப்பா, கண் எரிச்ச தாங்கள துடிச்சிட்டு இருக்கேன். கண்ணுல முளாபடி அடிச்சுட்டு போயிட்டாங்க. கண் அவிஞ்சு போச்சா? எரிச்சல் தாங்களப்பா, ஏதாவது பண்ணுப்பா. என்னல இது? நல்ல வேலை உன் கழுத்தை அறுக்காம கத்தியில குத்தாம விட்டானே. மிளகாத்தூளோட போச்சே. ஏழை இவன் கண்ணுல தண்ணிய ஊத்தி நல்லா கழுவி கூட்டிட்டு வர வேண்டியதானே. பாரு பாவம். 6 பாட்டில் தண்ணி ஊத்துனையா, அப்பவே எரிச்சல் அடங்கல. ஐயோ அப்பா, அப்பா எரிச்சல் தாங்கலப்பா. என்னால முடியலப்பா.
ஏதாவது பண்ணு. சரி சரி இரு. நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறது. நீங்க கிளம்புங்க. சரிங்க வரமே. பாண்டி என்னங்க ஆச்சு சொல்லுங்க. வெறும் பையன் நேரா வந்து முகத்துல மிளகா அப்படி தூவிட்டானா? ஐயோ இல்லப்பா, யாரோ இங்க 4 பேர் வெளியூர்காரங்க வந்து கண்ணுல மொளா அப்படி அடிச்சிட்டாங்கப்பா. ஐயோ கண்ணு குருடா போயிட்டு போல இருக்கே. எப்பா ஏதாவது பண்ணுப்பா. எப்போ வந்து நீ என்ன பாத்துக்கிட்டு நிக்க? பெத்த பிள்ளை அவன் கண்ணெறியுது துடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ தண்ணி எடுத்துட்டு வா, ஓடு. ஆமா, எனக்கு இதுதான் வேலை பாருங்க. ஆடி அசைஞ்சு ஓடி ஆடி வேலை பார்த்துட்டு இடுப்பு உடைஞ்சு போய் நான் நிக்கேன். இதுல தண்ணி வேற கொண்டு வரணுமா? வேணும்னா நீங்களே எடுத்துட்டு வாங்க, எனக்கு உறக்கம் வருது. ஏடி, பெத்தவ இப்படி ஈவு இருக்கலாம பேசுத நீ? ஏன் நீங்களும் பெத்தவர் தானே? ஈவு இறக்கத்தோட தண்ணிய கொண்டு வந்து ஊத்த வேண்டியது தானே? பொட்ட புள்ளி அவன் கை நீட்டி அடிக்கிறப்ப வேடிக்கை தானே பாத்துக்கிட்டு இருந்தீங்க. இதையும் வேடிக்கை பாருங்க, நான் போய் படுக்க. ஏடி எசக்கி, நீ வாட்டி வா. அக்கா பாத்தியாக்கா, என்ன கொழுப்பு பாத்தியா இவளுக்கு? எலா எசக்கி என்ன மரம் மாதிரி நிக்க? கட்டுன புருஷன் கதறிக்கிட்டு நிக்கானே. ஓ ஓடி போய் தண்ணி எடுத்துட்டு வர வேண்டியதானே, ஓடு. சரிங்க மாமா. கொதிக்க கொதிக்க கொண்டாரவா இல்ல வெது வெதுப்பா கொண்டாரவா மாமா? ஐயோ அப்பா, அவகிட்ட போய் தண்ணி கொண்டு வர சொல்றீங்களேப்பா. ஐயோ எனக்கு அவிச்சல் தாங்க முடியலையே. ஐயோ ஏதாவது பண்ணுப்பா. ஓ ஓ சீக்கிரம். ஏய் சரியா சும்மா வேற நீ வேற மூஞ்சில கழுவ போற. முத்துப்பாண்டி எப்படி இருக்க? பரவாயில்லையாப்பா? ஓ இன்னும் எரிச்சல் அடங்கலையே, கண்ணு திறக்க முடியல, ரொம்ப காந்தா இருக்குப்பா. சௌந்தரம், இந்த கண்ணெரிச்சலுக்கு வேற வழியே இல்லடா. கழுத பால் தான் ஒரே மருந்து. இந்த பாரு, எங்க இருந்தாலும் அதை வாங்கிட்டு வந்து இவன் கண்ணுல ஊத்து, சரியா போயிடும். அப்படியா? இல்லை சனியா, உடனே ஓடு, போய் கழுத பால் எங்க கிடைக்குது பாரு, ஓடு போய் எடுத்துட்டு வா, ஓடு. ஐயா எந்த காலத்துல இருக்கீங்க? கழுதைய பார்த்து பல வருஷம் ஆச்சு. இந்த ராத்திரி நேரத்துல கழுதைக்கு நான் எங்க போறது? கழுதா? ஐயோ அதுவும் முடியாதா? ஐயோ பாருங்க, கழுத வடிவலின்னு துடிக்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? எங்க போனாலுங்க? மாமா ஏத்தா என்னத்தா எங்கத்தா போனீங்க எல்லாரும்? ஒருத்தரையும் காணணும்னா மனசு கிடந்து பரிதி வச்சு போகுதுல்ல. எங்கத்தா போனீங்க? மாமா கோவிலுக்கு போறோம்னு உங்ககிட்ட போன்ல தகவல் சொல்லிட்டு தானே நாங்க சாவியை வச்சுட்டு போனோம். ஏத்தா அதுக்கு இம்புட்டு நேரமா? போன் அடிச்சா அந்த போனை வீட்டுக்குள்ளேயே அடிச்சிட்டு கிடக்குது. மனசு கிடந்து கிதக்குங்குதுல. என்னாச்சோ ஏதாச்சோன்னு எங்க போனன்னு சொல்லு. சாப்பாடு எடுத்து வைல, பசி உசுர போகுது. சரி, நான் போய் கை கால் அலம்பிட்டு வந்துடுறேன். எனக்கும் தான் பசிக்குது. எசக்கி இருந்தா இப்படிலாம் விடுவாளா? முகத்தை பார்த்தே பசி எரிஞ்சு சாப்பாடு எடுத்து போட்டுவா. எப்போ உங்க எல்லாருக்கும் கடைசியா ஒண்ணு சொல்லுதேன், இனி அவ பேரை யாரும் எடுக்க கூடாது. தேவையில்லாம அவ பேரை சொன்னிய, அப்புறம் ஏதாச்சும் செஞ்சு விட்டுருவேன், ஜாக்கிரதை. இவன் மனசு கல்லா போச்சு. அங்க என் புல்லு அடியும் உதையும் வாங்கிட்டு கிடக்குது. மனசரிஞ்சு என் விரல் கூட அவன் மேல படாம வளர்த்தனே. இப்ப அங்க என்ன அவஸ்தைப்பட்டு இருக்குது பாத்தியா? மாமா தயவு செஞ்சு அவன் முன்னாடி கண் கலங்கிடாதீங்க. அடிச்சானே முத்துப்பாண்டி, அவனுக்கு வேண்டியது நல்லா கிடைச்சிருச்சு. இனிமே நிச்சயமா அவன் மேல அவன் கை வைக்கவே மாட்டான் மாமா. நீங்க விடுங்க. கிடைச்சதா? யாருதா? யாரு கொடுத்தா? அது கிடைச்சிருச்சு. நான் சொன்னேன் கிடைச்சிருக்கோன்னு சொன்னேன். ஆண்டவன் தண்டனை கொடுக்காமலையா போயிருப்பான்? அவன் நல்ல அடி வாங்கியிருப்பான். ஆண்டவன் அவனுக்கு சரியான அடி கொடுத்திருப்பான். அவன் கண்ணு திறக்க முடியாம கதற போறான் பாருங்க. அட போத்தா, ஆண்டவன் என்ன கொடுத்தா? அவனும் பார்த்துட்டு தானே இருக்கான் எல்லா அநியாயத்தையும். அவன் பசிக்கின்ட்டான். போங்கத்தா,
போய் சாப்பாடு எடுத்து வைங்க. சரிங்க மாமா. இலே என்னாச்சு? ஒன்றும் இல்லைண்ணே. எதுக்கு பயந்த மாதிரி நிக்க? அது ஒன்றும் இல்லைண்ணே. அது ஸ்கூலில் ட்ராமா, அதான் பயந்த மாதிரி நடிச்சு பார்த்தேன். நடிக்கிய? இலே முதல்ல கையை கால அலம்பிட்டு வந்து சோத்த திங்கல. படிக்க அமிச்சா போய் நடிக்க கத்துட்டு வருதியா? போ. ஏட்டி கனி சாப்பிட வாட்டி. இலே அப்பளம் பொரிக்கலையா? இல்லைண்ணே, இன்னைக்கு அப்பளம் பொரிக்கலண்ணே. ஏக்கா இந்தக்கா. ஏக்கா ஏக்கா என்னல ஒன்றும் தண்ணி இல்லை. எடுத்து குடிக்கலாம்ல? எதுக்கு இருமிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைண்ணே. தண்ணி வேணா எடுத்து குடி. மைனி, ம்? அங்க பாருங்க, மீசை இருக்கு பாருங்க. ஏய் ரத்னா, அவளை கூப்பிடுறி. என்ன கூப்பிடுறி. ப்ளீஸ். என்ன நீ அந்த தட்டை தூக்கி கையில் வச்சுட்டு இருக்க? தட்டில் என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை மாமா, அது பொரியல். ஏட்டி நீ ஏன்டி பாதி வாயை மூடி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைப்பா. ஒன்றும் இல்லை மாமா, சோத்துல கல்லு கிடைச்சிருக்கும் அதானடி? கரெக்டா? ஆமா ஆமா. இலே சோத்துல எப்படி கல் இருக்க? நம்ம கடை அரிசி ஆச்சே, ஒட்டு கல்லு கூட இருக்காது. என்னல பேசுற? சில நேரத்துல தாளிச்ச கடுகுல கூட கல்லு இருக்கலாமே. ஏ வீரா, போய் கல்லு துப்பிட்டு வாப்போ. ஏட்டி நீ உட்காரு. எதுக்கு போய் துப்பிக்கிட்டு? அது என்ன அவ்வளோ பெரிய கல்லா? சும்மா துப்பிட்ட கல்லை எடுத்து ஓரமா வை. தட்டை கழுவ போறப்ப போய் படுக்கோ. ஐயோ இல்ல மாமா, இந்த கல்லெல்லாம் உடனே வெளியே துப்பிடணும். ஏ வீரா, போய் கழுவிட்டு வாயேன். எதை கழுவணுமா? கல்ல துப்பிட்டு வாயை கழுவிட்டு வான்னு சொன்னேன். ஏ வீரா போடி, போங்கல. என்ன எல்லாருக்கும் கோடி பிடிச்சிச்சா? ஆளாளுக்கு ஒரு மாதிரி நடந்துக்குதிய. அவன் என்னடானா நடிக்காங்க, இவன் என்னடானா கல்லு நோடுதா. இல்லை அந்த சோத்தை போட்டு சாம்பார் ஊத்து. ஏட்டி நீ என்ன கோலம் போட்டு இருக்க? சாப்பிடு.
இல்லை என்ன வேணும் உனக்கு? மாடு தண்ணிக்கு கணக்கிற மாதிரி கணக்க? நீ தூங்கிட்டியான்னு செக் பண்ண. ஆமா, நீ பெரிய செக்யூரிட்டி ஆபீசரு. இந்த பஞ்சாயத்துல எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு நைட் ரவுண்ட்ஸ் வந்து பாத்துட்டு இருக்கியா? இன்னைக்கு சமையல் சூப்பரா இருந்துச்சுல? அதுலயும் சாம்பார் அட்டகாசமா இருந்துச்சு. வாயில வைக்க முடியல. அது ஒரு சாம்பாரு, அதை வேற பெருமை பீத்திக்குதியோ? ரொம்ப மோசமா இருந்துச்சா? கேவலமா இருந்துச்சு. அப்புறம் ஏன்டா 3 தடவை சாம்பார் சோறை வாங்கி வாங்கி வழிச்சு வழிச்சு சாப்பிட்ட? இங்க போது தெரியலையே. அதுக்கப்புறம் தானே சொன்னேன். முன்னாடியே தெரிஞ்சிருந்தா மனுஷன் வாயில வைப்பானா? இனிமே டெய்லி நான் தான் சமைக்க போறேன். அப்ப நான் டெய்லி ஹோட்டல்லே சாப்பிட்டுக்குதேன். நல்ல வேளை சொன்னியே. உனக்கும் சேர்த்து சமைச்சு மிச்சம் போகாம கம்மியா சமைப்பேன். உன்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு விளக்க அணைச்சிட்டு படு. என்ன சொன்ன? அணைச்சு படுக்கவா? ஏலே, வாய மூடிட்டு படுக்கல நடக்கிறதே வேற. ஒழுங்கு மரியாதையா படுத்து தொலை. ஒரு காலத்துல 2 மான் லவ் பண்ணிச்சான். அந்த ரொமான்ஸ் கதையை வேணா சொல்லவா? நல்ல தூக்கம் வரும் உனக்கு. எதுக்கு? ஒரு காட்டுல 3 நரி இருந்துச்சேன். ஒரு அப்பா நரி, ஒரு கொலகார நரி, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு தங்கச்சி டாக்டர் நரி. அந்த கதை வேணா சொல்லு. என் கோவத்தை குறைக்க அது கொஞ்சம் ஆறுதலா இருக்கேன். உனக்குலாம் ரொமான்ஸே வராதுடா. எனக்கு கொட்டாவி தான் வருது. தயவு செஞ்சு கொஞ்சம் விளக்க அணைச்சிட்டு படிக்கியா? நீயே லைட் ஆஃப் பண்ண, அப்பதான் எனக்கு தூக்கம் வரும். ஏன் உன் கைக்கு என்ன பக்கவாதம் வந்துச்சா? இல்லை லைட் ஆஃப் பண்ணிட்டு படல. சும்மா வெறுப்பேத்தி. டேய் எரும மாடே, டேய் உன்னதாண்டா. ஏதோ தப்பா இருக்குக்கா இது. அக்கா இது மிளகாப்பொடி தானே இல்ல வேற ஏதாவது கெமிக்கல் கலந்துட்டானே தெரியலையே. இல்ல வா ஆஸ்பத்திரிக்கு போவோம், கிளம்புங்க. வாடா. இல்ல சௌந்தரம், இந்த நேரத்துல எந்த ஆஸ்பத்திரியில திறந்திருக்கோம்? இது புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல 24 மணி நேரம்னு ஒரு ஆஸ்பத்திரி இருக்குல்ல, அங்க எடுத்துட்டு போவோம் வாங்க. எதுக்குல? போற வழி அவன் கத்தி கூப்பாடு போட்டு ஊரை கூப்பிடுறதுக்கா? லட்ச லட்சமா செலவு பண்ணி உன் பொண்ண டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கல்ல, அவளுக்கு ஒரு போனை போட்டு அவளை வர சொல்லல. அவ வந்து வைத்தியம் பார்க்கட்டும். அக்கா ஆமாக்கா, அதுவும் நல்ல ஐடியா தான். போடு போடு போன போடு. வலிக்குதே. இருல ஹலோ, சொல்லுங்கப்பா. நீ எங்க இருக்கு? நீ உன் அண்ணன் ஒரு பிரச்சனையில சிக்கி இருக்கான். நீ சீக்கிரம் கிளம்பி நம்ம வீட்டுக்கு வா. என்னவா? விளங்காத பைய, எடுபட்ட பைய, இவனை பிடிக்காத வெட்டி பைய, இவனை வழிமறிச்சு ஆளுங்களை வச்சு இவனை அடிச்சு இவன் கண்ணுல மிளகாப்பொடியை துவிக்காமல எரிச்சல்ல துடியா துடிக்கா இவன் பாட்டி கொடுத்துக்கல. மிளகா பொடிதானப்பா, கண்ணு நல்லா கழுவ சொல்லுங்க, சரியா போயிடும். இல்லண்ணா, இது இது சரியாகவே எம்புட்டு தண்ணி அடிச்சாச்சு. இவன் துடிக்கிறான் வேதனையில. இவன் கண்ணே திறக்க முடியலங்கானே. மரணி வா வா வா, ஏதாவது ஆயிடு போது, வா சீக்கிரம் வா, உடனே புறப்பட்டு வா. நல்லா அனுபவிக்கட்டும். இப்ப என்ன டைம் ஆகுதுன்னு பாத்தீங்கல்ல? நீ தானே சொல்லிருக்க டாக்டர்னா நம்ம வைத்தியம் பார்க்கறதுக்கு நேரம் காலம் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு. வா வெரசல வா. வைத்தியம் பார்க்கலாம்ப்பா, ஆனா நடு ராத்திரியில ஊரை தாண்டி வீட்டை தாண்டிலாம் என்னால வர முடியாதுப்பா. எனக்கு தூக்கம் வருது, நீங்க போனை வைங்க. என்னல என்ன சொல்லுதா அவன்? நடுச்சாவமா இருக்கு, அவளால தனியா வர முடியாதுன்னு சொல்லுதாக்கா. இல்ல அவ எதுக்குல தனியா வரணும்? அதான் உன் மாவன் ஊழ முக்க உள்ள சும்மா தானே கிடக்கான். அவனை அனுப்பி அவளை கூட்டாரு சொல்லு. அட ஆமால, அவன் சொல்லு போ. பாண்டி அடங்கலையே. ஒத்தவட்டே இல்ல, ஒத்தவட்டே எந்திரில எந்திரில. அண்ணனுக்கு இப்படி இருக்கு, நீ எந்திரிக்க மாட்டே. எப்போ என்னப்பா இது? எதுக்குப்பா இந்த நேரம் உறங்க விடாம சாவடிக்க? இல்ல கூட பிறந்தவன் தவிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன தூக்கம் கிடைக்க உனக்கு இங்க? எப்போ உனக்கு இப்ப என்னதான்ப்பா வேணும்? ஓ, உன் பைக் எடுத்துட்டு போய் உன் அக்கா உடனே கூட்டு வா. ஓ, ஏன் கார் எடுத்துட்டு போய் நீ போய் கூட்டு வர வேண்டியதானே? என்னாலாம் முடியாது, எனக்கு உறக்க வருது. போ.
கூட பிறந்தவன் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னலே தூக்கம் வருது தூக்கங்க. இங்க பாருப்பா, நம்ம வீட்லயும் மிளகா பொடி இருக்கு. அண்ணனை விட உனக்கு பெரிய கண்ணு. எடுத்துட்டு வந்து அரைக்கி விட்டேன்னு வெய்யி, அவனை விட சவுண்ட் அதிகமா தான் கொடுப்ப. பேசாம போயிடு. ஒத்த விட்டு செஞ்சாலும் செஞ்சிருவேன். இப்ப என்ன செய்யுது தெரியலையே. அப்பா எடுக்க தாங்கலப்பா, ஏதாவது இந்த பண்ணுப்பா. வரேன், இந்த வரேன். இசைக்கு அடிச்சாம்ல, சாப்பிட்டோம். கண்ணு போய் நொல்ல கண்ணு அலையிட்டோம். எனக்கு நான் வந்தது. கண்ணு வெந்து சாவட்டும் நினைச்சாலும் முடிய மாட்டேங்குதே. நம்மளே கண்ணுல மிளகா பொடி அடிச்சிட்டு நாமளே போய் காப்பாத்த வேண்டியதா இருக்கு. ஆண்டவா, எதுக்கு என்ன இப்படி சோதிக்கிற?